ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு ஊறுகாய் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 250 கிராம் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கோம். 100 கிராம் புளி ஊற வச்சு வச்சுருக்கோம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம். கடுகு 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், 5 ஸ்பூன் உப்பு வச்சுருக்கோம், 4 ஸ்பூன் மிளகாத்தூள் வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு வெல்லம் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். கடுகை வறுத்து எடுத்துக்குவோம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. வெந்தயம் கருகாமல் செவந்த விட்டி வறுத்து எடுத்துக்குவோம். வெந்தயமும் கடுகும் வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடித்தட்டில் புளி போட்டு கீழே சக்கை வராத அளவுக்கு இந்த மாதிரி கரைச்சி கெட்டியாக எடுத்துக்கணும். புளி கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கடுகும் வெந்தயமும் அரைச்சி ஒன்றாவே சேர்த்து தனித்தனியாக வறுத்து ஒன்றா சேர்த்து அரைச்சாச்சு. கடாய் வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். 200 கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம சட்டி சூடாகிடுச்சு. கடாயி ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட எடுக்கிறனால எடுத்துக்கோங்க. நான் எப்பொழுதுமே கடலெண்ணெயில் தான் செய்வேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம பூண்டை சேர்த்துக்குவோம். பூண்டு சீக்கிரம் உரிக்கிறதுக்கு பூண்டை உதுத்துட்டு 2-3 சொட்டு எண்ணெய் விட்டு பூண்டில் தடவி வெயிலில் 3 மணி நேரம் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தால் சீக்கிரம் தோல் எடுபட்டுரும். சிம்மில் வச்சுக்குவோம். 2-3 நிமிஷம் வெந்தால் போதும். இது அதில் பாதி நம்ம எடுத்து அரைக்கணும். பாதி அப்படியே இருக்கட்டும் எண்ணெயிலே. நம்ம பாதி பூண்டு மிக்ஸி ஜாரில் பாதி அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். நம்ம ஸ்டவ் ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் பூண்டு ஆறிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். இந்த அளவுக்கு கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நைஸாக அரைச்சாலும் பரவாயில்ல. நான் குறகுறப்பாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். பாதி பூண்டு நம்ம கடாயிலே வச்சுருந்தோம், இருக்கட்டும். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம். இந்த புளியை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்படி பூண்டுலே புளியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வற்றணும். வற்றினதுக்கப்புறம் தான் நமக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் புளி தண்ணி ஃபுல்லாக வற்றி வரட்டும். கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சக்கையே இல்லாமல் நம்ம அந்த மாதிரி புளி கரைச்சி வச்சா தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி சீக்கிரம் கெட்டு போயிடும். இது ஒரு 6 மாதத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி செஞ்சோம்னா. இந்த புளி தண்ணி ஃபுல்லாக நமக்கு வற்றணும். தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா வற்றட்டும். புளி தண்ணி கொஞ்சம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச பூண்டையும் இதில் சேர்த்துக்குவோம். நல்லா வற்றட்டும். இது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வற்றி வரணும். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நமக்கு. நல்லா புளி வற்றி வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை அதில் சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். 50 கிராம் இருக்குது மிளகாத்தூள். கிராம் கணக்கு சொல்லணும்னா 50 கிராம். உப்பு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். நல்லா கலக்கிக்குவோம். நல்லா இது ஃபுல்லாக ட்ரை ஆகி வரட்டும். நம்ம இது செய்யலையே அகலமான பாத்திரத்தில் செய்யணும். சின்ன பாத்திரத்தில் செஞ்சோம்னா ஃபுல்லாக தெறிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக உள்ளதில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் பிரியட்டும். நம்ம பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம். இந்த பூண்டு வேகணும். லைட்டாக ஒரு 1/2 வேக்காடு வேகணும். இதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணெயில் போட்டு
வேக வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம லாஸ்ட்டாக வெல்லம் சேர்த்துக்குவோம். இப்படி இருக்கட்டும், மூடி போட்டு மூட வேணாம், வேர்வை தண்ணி வடியும். இப்படியே இருக்கட்டும். நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, இந்த அளவுக்கு போதும். இப்போ வெல்லம் சேர்த்துக்குவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம், வெல்லம் சேர்க்காமல் இருக்கக்கூடாது. பூண்டு ஊறுகாய்க்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 6 மாதம் ஆனாலும் நமக்கு கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சு 8 மாதம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டை தண்ணியில் போட்டு உரிக்காதீங்க, சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போயிடும். பூண்டு ஈரமாக இருக்கக்கூடாது, நல்லா தொடச்சிக்கணும். உங்களுக்கு காரம் கூடி போனாலும் உப்பு கூடி போனாலும் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது ஒன்றும் உங்களுக்கு கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். 6 மாதம் 8 மாதம் ஆனாலும் கெடாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூட வேணாம், மேலே ஒரு ஜல்லித்தட்டு மாதிரி வச்சு லைட்டாக மூடி வைங்க போதும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ நைட்டு செஞ்சுருக்கோம். இப்போ மறுநாள் காலையில் கிண்டிட்டு நம்ம ஜாடியில் போட்டுக்கலாம். ஓகே, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.